நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கமருதீன் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னா அக்காவோட ஹஸ்பண்ட், இதை தாண்டி குழந்தை, இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஏறக்குறைய இருட்டிட்டு இருக்கும் போது தான் அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அதாவது கமருதீனோட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கியூட்டா இருந்தது. ஆக்சுவலா கதவு திறக்குது, அக்கா மாமாவை பார்த்தோன்னே இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இங்கிருந்து கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவர் ஒரு கேம் விளையாடிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கேம் விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரோமோல என்ன நமக்கு காட்டுறாங்கன்னா, இவர் முதல்ல அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. மாமா இருக்காருல, பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. வா மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 2 பேருமே பக்கத்துல வந்து கட்டிலாம் பிடிச்சிக்கிறாங்க. முதல்ல இவங்க 2 பேர் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதுக்கப்புறம் அக்கா வந்து எல்லார்கிட்டயும் கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கையை கொடுக்கறதுக்காக வரும்போது பார்வதி இருக்காங்கல்ல, வாங்கக்கா நான் பார்வதி அப்படின்ற மாதிரி பார்வதி கையை கொடுக்குறாங்க. அக்காவா அப்படின்ற மாதிரி வித்தியாசமா கமருதீனோட அக்கா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. முறைப்படி பார்த்தா இவங்க அக்கா வராது இல்ல, அதனால அப்படி ஒரு மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதை தாண்டி கமருதீன் இருக்கார்ல, இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கேம் எப்படி போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாமா கிட்ட கேட்கிறாரு போல. மாமா கேம்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு போல. அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, டேய் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீ இப்ப விளையாடுற மாதிரியே விளையாடு, எனக்கு என்னமோ பெருசா எதுவுமே தெரியல, கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா அக்கா இருக்காங்கல்ல, தம்பியை தள்ளி கூட்டு வந்து பேசுறாங்க. அந்த பார்வதி விஷயம் சம்பந்தமா தான் பேசுறாங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, லைஃபை முடிவு பண்றதுக்கான இடம் இது கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது நீ வந்து லைஃப்ல வந்து ஒருத்தர் கூட கல்யாணம் பண்றது, சேர்ந்து இருக்கிறத பத்திலாம் முடிவு பண்றதுக்கு இது இடம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இவன் நிறைய வார்த்தையை, சரி கமருதீன் நிறைய வார்த்தையை விட்டுட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஒன்னும் பிரச்சனை இல்லடி, உன் வீட்டுல இருந்து வந்து அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. உத்தரவாதம் கொடுக்குற மாதிரிலாம் சில வார்த்தையை சொன்னார்ல, அதை மீன் பண்ணியும் சொல்றாங்க. இதை தாண்டி இவர் வந்து பார்வதி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறது, மைக்கை கலட்டி வச்சு பேசிட்டு இருக்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணார்ல, அதையும் மீன் பண்ணி தான் சொல்றாங்க. அதாவது லைஃப்ல முடிவு எடுக்கிறதுக்கான இடம் இது கிடையாது, வெளியே தான் அதுக்கான முடிவெல்லாம் எடுக்கணுமே தவிர பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதா சொல்றாங்க. இதை தாண்டி நான் வந்தோன்னா பார்வதி என்ன சொன்னா பாத்தியா, அக்கான்ற மாதிரி என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா, நானுமே தங்கச்சின்னு சொல்லிட்டேன். நான் தங்கச்சின்னு ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதா, தங்கச்சின்னு அழுத்தி சொல்றாங்க. அதாவது எனக்கு தங்கச்சினா உனக்கு அவ அக்கா முறையோ இல்ல தங்கச்சி முறையோ தான் வரும். இந்த லவ் கிவ் எல்லாம் உங்களுக்கு வேணான்றதை இன்டைரக்டா வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த அக்கா வெளியே வச்சே பேட்டிலாம் தந்துட்டாங்க. சிலர் பேட்டியை பார்த்துருப்பீங்க, சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. வெளியே வச்சு பேட்டி தரும் போதே பார்வதிக்கு எதிராக தான் இவங்க பேசினாங்க. அதாவது தம்பியோட கேம் கெட்டு போறதுக்கு காரணமே பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கமெண்ட் செக்ஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் தம்பி மட்டும் ஒழுங்கா, உங்கள் தம்பி தானே தப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்தது. பட் அக்காவோட மனநிலையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்வதியால் தான் தம்பி கேமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சரி, அவங்க குடும்ப ஆளுங்களுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அக்காவும் அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெளிவாக இந்த ப்ரோமோல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பார்வதிக்கு எதிராக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது பார்வதி இப்படி பண்றா அப்படி பண்றா, நீ அவ கூட இருக்கிறதுனால தான் கேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது, இப்போ வர நாட்கள்யாவது நீ இந்த டிக்கெட் டு ஃபினாலேலாம் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு கேம் விளையாடு, நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பார்வதி பக்கம் மட்டும் போகாதுன்னு அட்வைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, அமித் சொன்ன மாதிரி சாண்ட்ரா சொன்ன மாதிரி தாங்க. ஏன்னா அமித்தோட ஒய்ஃப் அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் அமித் வந்து பார்வதி கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருப்பாரு. ஏன் எதுக்குன்னு சாண்ட்ராவும் அமித்தும் பேசும்போது அமித் ஒன்று சொல்லியிருப்பாரு, பின்ன பார்வதி தான் என்கிட்ட பேசுறா, மற்ற யாருமே என்கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க, அதனால பார்வதி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதே தான் சாண்ட்ராவும் சொன்னாங்க, எனக்கும் அதுதான் பிரச்சனை, நீ மற்றவங்க கூடலாம் பேசுன்னு சொல்றாங்க, மற்றவங்க எங்க என்கிட்ட பேசுறாங்க, அவங்கள குரூப்பா பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் நானும் பார்வதி கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. இப்ப கமருதீனுக்கு அக்கா எவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாலும் சரி, வேணா பாருங்க, அக்கா கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்வதி கூட சேர்ந்து தான் இவன் சுத்திட்டு இருக்க போறான். இதுதான் நடக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.